அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி குழம்பு, சொதி குருமான்னு கூட சொல்லுவாங்க. அதுவும் பர்டிகுலரா இந்த பாளையங்கோட்டையில சேது மெஸ்ன்னு ஒரு மெஸ் இருக்குங்க. ஒரு சின்ன மெஸ் தான், ஆனா சாப்பாடுலாம் செம்ம சூப்பரா இருக்கும். வெள்ளிக்கிழமையில அங்க ஒரு சொதி குழம்பு போடுவாங்க. சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு பிரமாதமா இருக்கும். எவ்வளவு சாப்பிடுறோம் நம்மளுக்கே தெரியாது. சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிடும் போது கூட வந்து ஒரு இஞ்சி தொக்கு ஒன்று வைப்பாங்க. செம்ம வேற லெவல்ல இருக்கும். அந்த அருமையான திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி குழம்பு தான் நாம இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த சொதி குழம்பு திருநெல்வேலியில அல்வாவுக்கு அப்புறம் நான் இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரெண்டாவது சூப்பர் ரெசிபின்னா இந்த சொதி குழம்பு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து சிறுபருப்பும் சேர்ப்பாங்க, தேங்காய் பால் ஊற்றுவாங்க. குருமா மாதிரியும் இருக்காது, சாம்பார் மாதிரியும் இருக்காது, ஆனா வேற லெவல்ல இருக்கும். சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்கும் சைடிஷா வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்காத ஒரு வித்தியாசமான சுவை இந்த சொதி குழம்புல இருக்கும். வாங்க இந்த அருமையான திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிடுங்க. முதல்ல ஒரு 100 கிராம் சிறுபருப்பு நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருக்கேன். அதை வேக வச்சிடலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ரெண்டே 2 விசில் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகிற நேரத்தில் ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு 25 கிராம் இஞ்சி தோல் உரித்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம், ஃபைன் பேஸ்ட்டாக. அதே மாதிரி தேங்காய் பால் எடுக்க போகிறோம். நான் ஒரு அரை முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதுலேயே தேங்காய் பால் எடுக்கணும். தேங்காய் பால் எப்படி எடுக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், 2 விசில் முடிஞ்சிடுச்சு. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பராக பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை சேர்க்க போகிறோம். நான் வந்து எந்த காய்கறி வேணால் எடுத்துக்கலாம். 150 கிராம் பீன்ஸு நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். 150 கிராம் கேரட்டு, அதுவும் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு முருங்கைக்காய், 150 கிராம் உருளைக்கிழங்கு. ஸோ குருமாவுக்கு போடுற காயின்னு வச்சிங்களேன், நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம், அப்புறம் நூக்கல் சேர்க்கலாம். நம்மளுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காய்கறியை ஒரே ஒரு விசிலுக்கு வேக வச்சிங்க. நான் வந்து இந்த சொதி குழம்பு வேகமாக செய்யறதுக்காக சொல்கிறேன். பொதுவாக இது என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் பாலில் தான் காயை வேக வைப்பாங்க. நம்ம இப்படியும் செய்யலாம், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ தேங்காய் பால் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு முதல்ல ஒரு பால் எடுத்துடலாம். அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். திரும்பவும் அந்த தேங்காய் சக்கையில் இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ரெண்டாவது பால் திரும்பவும் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து பால் எடுத்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும், டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம இந்த பாலில் தான் காயை வேக வச்சோம் அப்படின்னா காய் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 பால் தனித்தனியாக ஒவ்வொரு கிளாஸ் எடுத்து வச்சிட்டோம். ஸோ ஒரு சிலர் 3வது பால் கூட எடுப்பாங்க, நம்ம 3வது பால் எடுக்கல. ஸோ 2 பால் தனியாக எடுத்து வச்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பெரிய வாணலி மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். குழம்பு செய்யறதுக்கு ஒரு 40 ml செக்கிலான தேங்காய் எண்ணெய், நல்ல வாசமான தேங்காய் எண்ணெய் எடுத்துங்க. நான் 100 கிராம் சின்ன வெங்காயம், அதில் ஒரு 4 வெங்காயம் மட்டும் தனியாக எடுத்து தாளிக்கிறதுக்கு வச்சுக்கின்னு இந்த எண்ணெயில் போட்டு கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 5-6 பல்லு பூண்டு கூட இதோட சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம பச்சை மிளகா இஞ்சி பேஸ்ட் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு அதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ இது வதங்குற நேரத்தில் நம்ம காய்கறி வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், நல்லா பூ போல பருப்பும் வெந்துடுச்சு, காயும் ஓரளவுக்கு ஒரு 75-80% வெந்துட்டுருக்கும். இதை அப்படியே எடுத்து இந்த வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா பேஸ்ட் வதங்கின்னு இருக்குல்ல, அதில் அப்படியே எடுத்து நம்ம சேர்த்துணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம 2வது பால் வச்சுருக்கோம்ல, அந்த 2வது பாலை எடுத்து இந்த குழம்பு கூட சேர்க்கணும். சேர்த்துட்டு இந்த சொதி குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு
இந்த தேங்காய் பாலில் இந்த காய் ஒரு 20%, ஏன்னா 75% ஒரு விசில் நம்ம வேக வச்சுருக்கோம். இப்போ இன்னும் 25% வந்து மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த தேங்காய் பாலில் இந்த காயை வேக வைங்க. இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு அப்படியே பிரமாதமான ஒரு வாசனை வருது. இதை லேசாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு காய் வந்து வெந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிடணும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம முதல் பால் ஊற்ற போகிறோம், அதுக்கப்புறம் கொதிக்க வைக்க போகிறதில்ல. அதனால ஒரு தடவை செக் பண்ணிடுறது நல்லது. இப்போ பாருங்க, நான் கத்தியில் அப்படியே ஸ்லைஸ் பண்ணால் உருளைக்கிழங்கு சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம முதல் பாலை ஊற்றிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இல்லை லேசாக சிம்மில் வச்சு கொதி வர நேரத்தில் ஆஃப் பண்ண கூட பரவாயில்ல. இந்த நேரத்தில் ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 20 ml தேங்காய் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் அரை ஸ்பூன் போட்டு கடுகு நல்லா வெடித்து வரும்போது நம்ம ஏற்கனவே ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 4 எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் நல்லா வதங்கி கொஞ்சம் கலர் மாறும் போது நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, உங்களுக்கு எவ்வளோ போடணும்னு ஆசைப்படுதோ அந்த அளவுக்கு கருவேப்பிலையை இந்த வெங்காயத்தோடு சேர்த்துங்க. சேர்த்துட்டு லேசாக அப்படி இந்த கருவேப்பிலையை அந்த எண்ணெயில் வாட்டினீங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். அந்த தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலை அந்த ஃப்ரை ஆகும்போது அதை அப்படியே எடுத்து இந்த சொதி குழம்புல சேர்க்கணும். அப்படியே சுட சுட அப்படியே எடுத்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் ஜூஸு நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட நான் சேர்க்க போகிறேன். இதுதான் கடைசி இன்க்ரீடியன்ட்ஸு இந்த சொதி குழம்புல. ஏன்னா நம்ம புளிப்புக்கு இதில் எதுவுமே சேர்க்கல, இந்த எலுமிச்சம் சாறை இதோட சேர்த்துட்டு அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா ஒரு அருமையான திருநெல்வேலி பாளையங்கோட்டை சேது மெஸ்ஸு சொதி குழம்பு ரெடி. இதுவரைக்கும் சொதி குழம்பு உங்கள் வீட்டில் நீங்கள் செய்யலைன்னா முதல் வேலையாக நாளைக்கு இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிக்கும். பக்கத்து வீட்டிலேருந்து கேட்பாங்க, என்ன உங்கள் வீட்டில் வித்தியாசமான ஒரு ஸ்மெல் வந்தது, வாசம் வந்தது அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை ஒன்று போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பை பாய்.